ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். இவ்வளோ வருஷம் 40 நாளை நம்ம அனுசரிக்கிறோம், அவருடைய சிலுவை பாடுகள் நம்ம எண்ணி நினைக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறோங்களா இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோமான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கிறவங்களா இந்த 4ஆம் வார்த்தைகளாக கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். In English we say, my God, why did you abandon me? இந்த வார்த்தைகளை நம்ம மத்தேயு மற்றும் மார்க்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வார்த்தை அதிக முக்கியத்துவம் உள்ள வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மிகுந்த வேதனையின் மத்தியிலும் பிதாவை நோக்கி சொல்றாங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி, why did you abandon me அப்படின்னு மிகவும் வேதனையின் நிமித்தம் பிதாவை நோக்கி கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தையை கேட்டு சிலுவையின் அருகே நின்றவர்கள் ஒரு சில கூட்டம் என்ன சொல்றாங்க, இவர் எலியாவை கூப்பிடுறாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இவருக்கு தாகம் அடிக்குது போலன்னு சொல்லி ஓடி போய் கடற்காலான காடியிலே தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுத்து ஆண்டவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான காரியம் ஒரு பக்கம் இருக்க, இயேசு கிறிஸ்து எதற்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்தாரு? தன்னை சிலுவையில பலியாகும்படியாகத்தான். அப்படி இருக்க அவர் ஏன் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு கலங்கினார்? Why did he question and cry? Why? Because நம்ம இப்படி மக்களுக்காக ரத்தம் சிந்துகிறோம், சிலுவையில மரிக்கும் தருவாயில இருந்தாலும் கூட இந்த மனிதர்கள் இன்னும் தங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி ஏங்கி அங்கலாய்த்து தான் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி பிதாவை நோக்கி சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய மனம் எவ்வளவு கடினப்பட்டிருக்கும் இல்லையா? எவ்வளவு வேதனை நிமித்தம் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், why did you abandon me அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக பக்தன் யோபு, தாவீது, எரேமியா போன்ற முற்பிதாக்கள் தங்களுடைய துன்ப நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்டதான கேள்விகளை கேட்டுக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க தான். அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அவங்களுடைய ஊழிய நாட்கள்ல சத்ருவனால அநேக பாடுகள் பட்டவங்க தான். பிசாசு இவர்களுக்கு அநேக சோதனையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் ஆண்டவரை நோக்கி ஏன் அப்படின்ற கேள்வியை நிச்சயமா அங்க கேட்டிருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் வேறு. They may ask for their own things, they may ask for their own sacrifice, but our Lord Jesus Christ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உலக மக்களின் மீட்புக்காகவும் இன்னும் என்னுடைய பிள்ளை பாவத்திலிருந்து விடுபடவில்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்து தான் பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி வைக்கிறாருல, பிதாவிடத்துல சொல்றாரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லி. அப்போ அந்த சிலுவை சுற்றிலும் அநேக மக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? இயேசுவுக்கு விரோதமானவங்களும் இருந்திருப்பாங்க, ரோம அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, யூத குலத்தின் ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க, மரியாதை போலவே ஆண்டவரை நேசிச்ச அநேக பெண்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மத்தியில இந்த ஒரு வார்த்தை எப்படியா இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? தோற்று போன வீரனை போலவும் கைவிடப்பட்ட அனாதையை போலவும் தானே இருந்திருக்கும். ஆனா அவங்களும் கூட நினைச்சிருந்திருக்கலாம், இவர் தேவனுடைய குமாரர் தானே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் தானே, பிதா இவரோட தானே இருக்கிறாரு. அப்படி இருக்க இவர் ஏன் இப்படி கலங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனா நம்ம அப்படி யோசிக்க கூடாது பிரியமானவர்களே. யோவான் 16ஆம் அதிகாரம் 28ல நம்ம வாசித்தா இயேசு சிலுவையில் பலியாகவே தான் வந்தாரு. அதற்கு இன்னொரு எக்ஸாம்பிளா யோவான் 12ஆம் அதிகாரம் 27-33 வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம்னா தம்முடைய மரணத்தை குறித்து எல்லாவற்றையும் அறிஞ்சுதான் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் இந்த வேளையில வேதனையோடு பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும்
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி பிதாவை தேவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். சிலுவையில 2 முறை பிதான்னு சொன்ன ஆண்டவர் இந்த 4ஆம் வார்த்தையில பிதாவை விட்டுட்டு தேவனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அது ஏன்னு தெரியுமா? சிலுவையில 3 மணி நேரம், ஒரு புறம் வேதனை, மிகுந்த போராட்டம், பகலின் உஷ்ணம், ஒளி, இயற்கை கூட அவரை பார்க்க சகிக்காம அதோடைய ஒளியை மறைச்சிச்சு. இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? என்ன தெரியுமா? மனுக்குலத்தின் பிரதிநிதியாக தன்னை நம்மோடு ஒன்றாக்கி நமது பாவங்களுக்காகவும் நம்மளோட மீறுதல்களையும் தாமே சுமந்து பூரண மனுஷனாக்கப்பட்டதுனாலதான் என் பிதாவேன்னு சொல்றதுக்கு பதிலா என் தேவனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்போ இயேசு கைவிடப்பட்டதற்கு காரணம் அப்படின்னா என்னன்னா பார்க்கலாம். வாசிங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதே போல யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். யோவான் 8:29 என்ன பார்த்தோம்? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். He who sent me is with me. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He has not left me alone. அதே போல யோவான் 14:10 நம்ம வாசித்தோம்னா என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவர், the Father who remains in me. இப்படிலாம் இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவோட எப்பொழுதுமே இணைவே தான் செயல்பட்டாரு. பிதாவை எப்பொழுதுமே அவர் கனப்படுத்தி தான் வந்தாரு. இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் தனித்தே விடவில்லை. ஆனாலும் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டார், கைவிடப்படப்பட்டார். இதனாலதான் கலங்கி தவித்தார். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளுடைய பாவம் மட்டும்தான். இதற்கு எக்ஸாம்பிளா ஏசாயா 58:2 எடுத்து வாசிங்க. அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிமுறை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஏசாயா 58:2. நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கிறேன். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ ஏசாயா 58 நம்ம பார்த்தோம்னா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. அப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இங்க பிரேக் பண்ணுது. அது ஒரு நம்மளுடைய பாவம் தான் இல்லையா? அதே போல 2 கொரிந்தியர் 5:22 வாசித்த மாதிரி நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்தர், ஆனா நமக்காக பாவமாகப்பட்டார். இப்படியாகத்தான் அவர் சிலுவையில கைவிடப்பட்டாரு. கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராக அவதரிச்சார். அவருடைய பிறப்பும் பரிசுத்தம் உள்ளதுதான், அவருடைய வாழ்க்கையும் பரிசுத்தம் உள்ளதுதான். அப்படி இருக்க அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால தான் நம்ம சுகமாகிறோம்னு சொல்லி ஏசாயாவில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அப்ப தேவனுடைய முகம் என்னாச்சு? மறைக்கப்பட்டது. இதனாலதான் பிதாவை நோக்கி அவரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி மிகவும் வேதனையோடு அவர் கலங்கினதை நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, இப்போ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோமே,
பாவம் நம்ம தான் எந்த பாவமே பண்ணலையே. திருடுறது பாவம், ஆனா நம்ம திருடுறோமா? இல்ல. கொலை செய்கிறது பாவம், நம்ம தான் கொலை செய்யவே இல்லையே, அப்போ நான் எந்த பாவமும் செய்யல. விபச்சாரம் செய்வது பாவம், நான் எந்த ஒரு விபச்சாரமும் செய்யல, அது என்ன பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதில் இது 3 மட்டும் பாவம் இல்ல. ஆதியாகமம் 4:7 நம்ம வாசிச்சோம்னா, வாசிங்கள். ஆதியாகமம் 4:7. செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் தான் பாவம் எங்க இருக்காமா? வாசற்படியில. அப்போ நம்ம வந்து ஒரு நன்மை செஞ்சுட்டோன்றதுக்கோசரம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் ஐயோ இவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம நன்மை செய்யாதிருந்தால் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவம் வாசற்படியில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல யாக்கோபு 4:17 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் தான் என்னவா? பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வேத நிகழ்வுல வேதாமத்துல இருந்து ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 இருந்து 31 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுல ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரோட கதை எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஐஸ்வர்யவான்னா யாரு? எல்லாமே, he has everything. 3 வேளை சாப்பாடு இருக்கு, நல்ல போட்டுக்க உடை இருக்கு, ஷெல்டர் இருக்கு. ஆனா லாசரு எப்படிப்பட்டவர்? ரொம்ப வேதனை அடைஞ்சு உடல் முழுக்கும் வந்து பருக்கள் நிறைந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இல்லையா? அப்போ அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணியிருக்கணும்? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அந்த லாசருக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? மற்றபடி ஐஸ்வர்யவான் மேல எந்த ஒரு பாவமுமே வேதத்துல போடவில்லை இல்லையா? ஆனா அந்த சின்ன ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாம செல்ஃபிஷா இருந்தனால தான் அதைத்தான் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா பட்டுச்சு? பாவமா பட்டுச்சு. அதே போலதான் நம்மளும் நம்ம அறிஞ்சும் அறியாமலும் அநேக பாவங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் இல்லையா? வருஷம் லென்த் டேஸ் வருது, வருஷம் 40 டேஸ் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனா இவ்வளோ வருஷமும் நம்ம ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம பண்ணியிருந்திருக்கோமா? அவரை வருஷம் நம்ம சிலுவையில் அறைந்து கொண்டே தான் இருக்கோம், அவரை பற்றி நம்ம பேசிக்கொண்டே தான் இருக்கோம். ஏசப்பா இந்த வருஷம் இல்லை இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி நம்ம நாளை கடத்தி கொண்டே தான் இருக்கிறோம் இல்லையா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பவும் கூட நம்ம ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது இல்லையா? வேதத்தில் பார்க்கறது போல யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் நம்ம இப்போ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இஸ்ரேல் ஈரானில் நடக்கிற வாரனால நம்மளுக்கு என்ன ஆகுது? அநேக காரியங்கள் தடைப்படுது இல்லையா? இப்போவும் கூட எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து அநேக இடங்கள்ல தட்டுப்பாடுன்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் வீக் கூட ஹோட்டல்ஸ்க்கு போயிருந்தோம். சரி ஒரு 1 டே வந்து ஜாலியாக ஹோட்டல் போய் சாப்பிடலான்ட்டு அங்கே போனால் உடனே வெயிட்டர் வந்து சொல்கிறாங்க, இங்கே ஹோட்டலில் சிலிண்டர் காரணமாக ஃபுட்ஸ் மெனூஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ணிட்டோம். நம்மளுடைய விருப்பமுள்ள காரியம் நம்ம விரும்பி போய் சாப்பிடலாம்னு நினைக்கிற அந்த சாப்பாடு அங்கே கிடைக்கல. இதெல்லாம் ஒரு சின்ன காரியங்கள் தான். ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய மீறுதல்களுக்காகவும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் பிதாவை நோக்கி மிகவும் வேதனையோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறார். அதனால நம்ம இந்த நாள்ல நம்முடைய இப்படிப்பட்டதான காரியங்களை சிலுவை அண்டையில விட்டு we have to live our sin and live for righteousness. பாவத்தை விட்டு நீதிக்கு பிழைக்கிறவர்களா இருப்போம். கடைசியாக ஒரு கவிதை கூறி நான் விடை பெறுகிறேன். இப்படியாக ஒரு கவிஞன் சொல்லுகிறான், அரளிப்பூவும் மென்மையானது, அணிஞ்ச பூவும் மென்மையானது. அரளிப்பூவும் மென்மையானது, அணிஞ்ச பூவும் மென்மையானது. ஆனால் இவ்விரண்டிற்கும் தன்மை வேறானது. இதில் நாம் எந்த வகை பூவை சார்ந்தவர்கள்? சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகும்.